எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரம் கனடா. ஸோ வெளிநாட்டு லைஃப் பற்றி சொல்லும். நான் அட்வைஸ் சொல்லல, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறேன். சரியா? ஓகேயா? என்னடா நாங்கள் என்ன நினைக்கிறேன்டா, அவங்களுக்கு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறது. ஆனால் உண்மையிலேயே எங்களை விட நாங்கள் அழுறதை விட அவங்களுக்கு நிறைய கஷ்டம் கவலை எல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் காட்டிக்கொள்ள மாட்டினோம். அவங்களுக்கும் அழுக வரும், தன்னோட குடும்பத்தோட இல்லையே, அந்த அம்மா அப்பாவோட இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அழுக வரும். ஆனாலும் அழமாட்டினோம். ஏனண்டா அழுறதால அவங்களோட கடனை கட்டிடாது. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாரோடையும் கதைச்சி சிரிச்சு இருக்கணும் அப்படின்லாம் ஆசை இருக்கும். ஆனாலும் அது அவங்களால இயலாது, டைம் இருக்காது. ஏனண்டா அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்காக பிடிக்காத ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு, தெரியாத ஒரு மொழியை கதைக்க கஷ்டப்பட்டுட்டு, பிடிக்காத சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, தங்களோட உடம்புக்கு ஏதாவது இயலாது, ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தாலும் தங்களை தாங்களே பார்த்து கொண்டு அந்த வருத்தத்துடைய வேலைக்கு போய் அவங்களோட தூக்கத்தையும் துளைச்சு, தூங்கப்படாத நினைவுகள், பலவிதமான கனவுகள் எல்லாத்தையுமே இழந்து வாழ்கிறதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இதை இங்கே இருக்க நாங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சு அவங்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை கிடைக்கணும், அவங்களோட அன்பாக இருக்கணும். இது தாங்க வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.